எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு கோஸ்ட் ஷிப். படத்தோட ஆரம்பத்தில் 1962 அண்டானியா கிராட்ஸா அப்படிங்கிற ஒரு கப்பலில் எல்லாரும் செம்ம ஜாலியாக இருக்கிறத காட்டுறாங்க. ஆனால் அங்கே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கா. அவள் கையில் ஸ்பெல்லிங் டாய் இருக்கு, அதில் ஐ ஆம் போர்டு அப்படின்னு சொல்லி வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கா. அப்போ யாரோ ஒரு மர்மமான ஆள் அந்த கப்பலோட லிவர் ஒன்று பிடிச்சி இழுக்க ஒரு வயர் வந்து எல்லாரையும் கட் பண்ணால் எல்லாரும் சாகுறாங்க. அந்த கப்பலே கொலாப்ஸ் ஆகுது. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறதுனால தப்பிச்சிட்றா. இப்போ கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காட்டினா 40 வருஷம் கழிச்சு சில சால்வேஜஸ், அதாவது கடலில் இருக்கிற மீட்பு பணியாளர்கள் ஒரு உடஞ்ச கப்பலை ரெஸ்கியூ பண்ணுறதை காட்டுறாங்க. அதை சிறப்பாக பண்ணிட்டாங்கன்னு பாராட்டும் வாங்குறாங்க. அப்போ ஃபேர்மேன்கிற ஒரு பைலட் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி ஒரு ஃபோட்டோவை காட்டி, போன மாதம் ஃப்ளைட்டில் போகிறப்ப கடலில் ஒரு கப்பலை பார்த்தேன், நீங்கள் அந்த கப்பலை கண்டுபிடிக்கணும்னு கேட்க இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த கப்பலை தேடி இவங்க எல்லாருமே கடலுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஃபேர்மேனு நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி வராரு. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் மறைஞ்சு அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஒரு கட்டத்தில் இவங்க வந்த டக் போட்லேருந்து பாதி பேர் அந்த கப்பலுக்குள்ளே போகிறாங்க. அதுதான் 1962 காணாமல் போன அந்த அண்டானியா கிராட்ஸா அப்படிங்கிற அந்த கப்பல். அது ஒரு இட்டாலியன் கப்பல். ஆனால் இவங்க அந்த ஷிப்புக்குள்ளே போனோன்னா இவங்களுக்கும் அந்த டக் போட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆயிடுது. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன பொண்ணு கையில் ஒரு ஸ்பெல்லிங் டாய் இருந்துச்சுல, அது இவங்க போகிற வழியில் கிடக்குது. அது இப்போ தானாக உருமாறி அதில் வெல்கம் போர்டு அப்படின்னு காட்டுது. ஆனால் அது யாருமே பார்க்கவே இல்லை. அப்படி உள்ளே போகும்போது அந்த கப்பலோட லோவர் லெவலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஃப்ளோர் உடஞ்சி ஒருத்தன் கீழே போக அந்த டீமில் இருக்கிற எப்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்கள டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக அங்கே இருக்கிற அந்த சின்ன பொண்ணை எப்ஸ் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு திடீர்னு மறைஞ்சிட்றா. அவன் என்ன செத்துட்டாளா இல்லை உயிரோடு அங்கே சர்வை பண்ணிட்டு இருக்காளா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ கட் பண்ண அவங்க எல்லாரும் பிரிஞ்சு அந்த கப்பலை செக் பண்ணும்போது அங்கே ஒரு டிஜிட்டல் வாட்சை பார்க்குறாங்க. ஆனால் 1962 அப்படி ஒரு வாட்சை கண்டுபிடிக்கவே இல்லை. அது அவங்களுக்கு டவுட் ஆகுது. அப்போ அவங்களுக்கு முன்னாடி இந்த கப்பலை யாரோ வந்து பார்த்துருக்காங்கன்னு புரிய ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த நாள் அதை டோ பண்ணலான்னு பார்த்தா அதுக்கான அந்த பவர் இவங்க கொண்டு வந்து அந்த டக் போட்டுக்கு இல்லை. அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூபா டைவிங் அடித்து செக் பண்ணால் அந்த ஷிப்பில் ஒரு ஓட்டை இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பலை கடலுக்குள்ளே மூழ்கடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றதுனால அது இன்னும் 3 நாளில் ஒரு பாறையில் மோதி கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இருந்தாலும் சாண்டோஸ் அப்படிங்கிற ஒருத்தன் அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அப்புறம் அந்த குரூப் 2ஆக பிரிஞ்சு அந்த கப்பல் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அப்படி போகும்போது இவங்களோட கேப்டன் மர்ஃபியும் இன்னொருத்தரும் அங்கே இருக்கிற கேப்டன் ரூமை பார்க்குறாங்க. உடனே மர்ஃபி மட்டும் அது உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா அந்த பழைய கேப்டனோட தொப்பி இருக்குது. அப்புறம் அங்கே பிளட் ஸ்டெயின் இருக்கிற மாதிரி ஒரு ரேசர் வந்து அந்த சிங்கில் கிடக்குது. அப்புறம் பாதி பாட்டில் விஸ்கி இருக்குது. இப்போ அந்த மர்ஃபி அந்த விஸ்கியை குடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கிற கண்ணாடியில் ஒரு முகம் ஷிப்போட கேப்டன் முகம் மாதிரி தெரியுது. அதை பார்த்து பயந்து போன மர்ஃபி கண்ணை சிமிட்டி பார்த்தா அது நார்மலாக அவரோட முகத்தை காட்டுது. அவர் உடனே அங்கே வெளியில் வந்துடுறாரு. அப்பதான் புரியுது அது ஒரு கோஸ்ட் ஷிப், அதில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு. இப்போ அடுத்து அந்த பைலட் ஃபேர்மேன் அப்புறம் எப்ஸ் 2 பேர் வேற ஒரு இடத்துல தேடும்போது அந்த எப்ஸ் தனியாக ஒரு ஸ்விம்மிங் பூல் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வாலில் நிறைய புல்லட்லாம் தொலைச்சிருக்கு, ஃப்ளோரில் நிறைய ஓட்டை இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க ஏணி மேலே ஏறி வரும்போது அங்கே மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை பார்க்குறாங்க. பயந்து போய் அப்படியே பின்னாடி மல்லாக்க விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ அந்த ஃபேர்மேன் வந்து ஹெல்ப் பண்ண 2 பேரும் மேலே போகிறாங்க. ஆனால் அந்த 2 பேரும் மேலே போகும்போது அந்த ஹோல்ல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த பூல் ஃபுல்லாக ரத்தம் நிறையுது. அது ஃபுல்லாக டெட் பாடிஸ் இருக்கிறத காட்டுறாங்க. அது அவங்க 2 பேரும் பார்க்கவே இல்லை. இப்போ இன்னொரு பக்கம் யாரோ பாடுற சவுண்டு கேட்குது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரேடியோலாம் ஓட ஆரம்பிக்குது. இப்போ அதை ஃபாலோ பண்ணி ஒருத்தன் போனால் அங்கே ஒரு பியானோ இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஃப்ரான்சிஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கரோட ஃபோட்டோ இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோவை அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த சிங்கர் நேர்லேயே அங்கே உட்காந்துருக்காங்க. அவளோட அழகை பார்த்து அவன் மயங்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் எப்ஸ் வெண்ட்டை செக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி திறக்கும் போது உள்ளே பயங்கரமாக தண்ணி வருது. ரூம் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகுது. அப்போ அங்கே நிறைய டெட் பாடிஸ் வருது. அதெல்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க. உடனே எப்ஸும் ஃபேர்மேன் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அப்படி தப்பிச்சு ஒவ்வொரு காரிடாரா போறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்கிற கார்கோ ரூமுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பழைய கார் கிடக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மூவ் ஆகிற பாக்ஸை பாக்குறாங்க. இப்போ அதை ஓபன் பண்ணா அது ஃபுல்லா கோல்டு இருக்கு. உடனே கொஞ்ச நேரத்தில் மொத்த குரு அந்த கார்கோ ரூமுக்குள்ள வராங்க. மீதி இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்க. எல்லாத்துலயும் கோல்டு இருக்கு. ஆனா அதுல இருக்கிற மார்க்கிங்கை வச்சு அது எல்லாமே அன்ட்ரேசபிள்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அதெல்லாம் திருடப்பட்ட கோல்டு பார்ஸ். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தன் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறான். உடனே அவங்க அந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த கோல்டை எடுத்துகிட்டு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் அதை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க வந்தாங்கல்ல, அந்த டக் போட் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும். இப்போ அந்த என்ஜினை சரி பண்ணுறதுக்காக 2 பேர் அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த என்ஜின் ஆன் பண்ண வேணாம்னு அந்த பேயா இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு அவள் வார்னிங் கொடுக்குறா.
அதை எப்ஸ் மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் அவள் வார்னிங் முழுசாக கொடுக்கறதுக்குள்ள அவளை யாரை இன்னொரு கோஸ்ட் பிடிச்சி இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இது தெரியாமல் அங்கே இருக்கிற 2 பேரும் போட்டை ஆன் பண்ணும்போது அந்த என்ஜினே வெடிச்சிருது. அதில் ஒருத்தன் செத்து போயிடுறான். அடுத்து அன்னைக்கு நைட்டு அந்த ஷிப்பை தேடி போகலாம்னு பைலட் ஃபேர்மேன் வந்தான்ல, அவனை பிடிச்சி டாட்ஜ் அப்படிங்கிறவன் திட்டுறான். நீ சரியாக ரிசர்ச் பண்ணாததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஒருத்தனை சாவ கொடுத்துரும் அப்படின்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான். அடுத்து எப்ஸ் அந்த போட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருந்தால, அவள் ட்ராவல் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்கிறத பார்த்து அவள் பேர் கேட்டின்னு கண்டுபிடிச்சி அவள் ரூமுக்கு போகிறா. அங்கே அந்த சின்ன பொண்ணோட திங்ஸ்லாம் பார்க்குறா. அங்கே இருக்கிற ஒரு லாக்கெட்டை எடுக்கிறா. அதை ஓப்பன் பண்ணால் அதில் அந்த கேட்டியோட பேரண்ட்ஸோட ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் அதை மூட போகும்போது, அதை மூடாதீங்க, நான் அதை பார்த்து ரொம்ப நாளாச்சின்னு பின்னாடி இருந்து சத்தம் வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே அந்த கேட்டி நிற்கிறா. இப்போ அந்த லாக்கெட்டை எப்ஸ் அவகிட்ட கொடுக்குறா. ஆனால் அவளால் அதை பிடிக்க முடியல, ஏன்னா அவள் ஒரு கோஸ்ட் அப்படிங்கிறத இங்கே ரிவீல் பண்ணுறாங்க. அப்போ அவள் எப்ஸ் கிட்ட, நாங்கள் எல்லாருமே இங்கே ட்ராப் ஆகிருக்கோம், அவனுக்கு தேவையான சோல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் மாட்டிக்கிட்டு இருப்போம்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற செவர்லேருந்து பிளட் வர ஆரம்பிக்க அந்த பொண்ணு எப்ஸ் கிட்ட, நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சிருங்க, நாங்கள் யாருக்கிட்டையும் பேச முடியாதுன்னு கத்திட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்றா. அதே சமயம் டைனிங் ரூமில் அந்த சிங்கர் இருந்தால, அவள் ஒருத்தனை செடியூஸ் பண்ணி ஆசை காட்டி சாகடிக்கிறா. பார்த்தா அவ்வளோ ஒரு கொடூரமான பேய் தான். இப்போ இன்னொரு பக்கம் கேப்டனோட ரூமில் மர்ஃபி இருந்தார்ல, அவர் பயங்கரமாக சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் முன்னாடி அந்த 1962 மறைஞ்சு போச்சுல்ல அந்த கப்பலோட கேப்டன் வந்து நிற்கிறாரு. அவர் நம்ம மர்ஃபிக்கு இன்னொரு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுறாரு. அதை பார்த்து நம்மால் பயந்து போய் நிற்கிறப்ப அவர் ஒரு நோட் புக் கொடுக்குறாரு. அதில் அந்த ஷிப்போட பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஷிப்போட பேர் லாரலே. அதாவது மர்ஃபி டீம் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஷிப்பை கண்டுபிடிச்சி பாராட்டு வாங்கியிருப்பாங்கல்ல, அது அந்த ஷிப்பு தான். ஆக்சுவலாக அந்த ஷிப்பில் இருந்து தான் அந்த கோல்டு பார்ல இந்த கப்பலுக்கு வந்திருக்கும். ஆனால் அதில் இருக்கிறவங்களாம் செத்துட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒருத்தனை உயிரோடு இருக்கான்னு சொல்லி அவனோட ஃபோட்டோவை காட்ட அதை பார்த்த மர்ஃபி ஷாக் ஆகுறாரு. அப்புறம் அவர் ஸ்விம்மிங் பூல் ரூமுக்கு வர அங்கே பார்த்தா அந்த போட்டை ரிப்பேர் பண்ணும்போது ஒருத்தன் செத்து போனால, அவன் பேயா வந்து நான் செத்ததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி மர்ஃபியை திட்டுறான். அப்போ அங்கே எப்ஸும் ஃபேர்மேன் வர அவங்க 2 பேரும் அந்த செத்து போன மாதிரி அவருக்கு தெரிய அவர் அவங்கள அட்டாக் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் எல்லாரோட சேஃப்டிக்காக அவர் ஒரு இடத்துல லாக் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஃபிஷ் டேங்கில் கொண்டு போய் போட்டுறாங்க. ஆனால் இதில் அவங்க ஆள் இன்னொருத்தனை காணாமனு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவன் கிடைக்க மாட்டான், ஏன்னா அவனை தான் அந்த சிங்கர் செடியூஸ் பண்ணி கொண்டுட்டால. இப்போ டாட்ஜும் எப்ஸும் அந்த என்ஜின் ரூமுக்கு போய் அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் எப்ஸ் மறுபடியும் அந்த இன்னொருத்தனை கண்டுபிடிக்க போகிறா. அப்போ அந்த சின்ன பொண்ணு பேயா இருந்தால, அவன் நம்ம எப்ஸுக்கு வழி காட்டுறா. இப்போ அந்த செத்து போனால ஒருத்தன், அவனோட பாடியை நம்ம எப்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு எப்ஸை டச் பண்ண அவளோட மெமரி மூலமாக 1962 லாரலே அப்படிங்கிற கப்பலை கண்டுபிடிச்சப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரிய வருது. அதாவது 1962 இவங்க எல்லாரும் அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சு அதில் இருக்கிற கோல்டு பாரை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வேற வேற மெத்தட்ல அந்த கர்ஸ் கொண்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கோல்டுக்கு ஆசைப்பட்டு அடிச்சுக்கிட்டு செத்துருக்காங்க. அதில் மீதி இருக்கிற சில பேர் அந்த கோல்டு தேடி போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற சிங்கர் அவங்கள செடியூஸ் பண்ணி கொண்டு இருக்கா. ஆனால் கடைசியில் அவளையும் ஏமாற்றி ஒருத்தன் கொண்டுட்டான். இப்போ அவன் யாருன்னு பார்த்தா அதுதான் அந்த ஃபேர்மேன். அவன் தான் படத்தோட ஆரம்பத்தில் இந்த டீம் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த கப்பலை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை கொடுத்துருப்பான். அவன் எதுக்கு இத்தனை பேர்த்து அங்கே கூட்டிகிட்டு போனான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட எப்ஸ் உடனே மர்ஃபியை ஃபிஸ்டாங்கில் போட்டாங்கல்ல, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு அங்கே ஓடுறா. பார்த்தா அதுக்குள்ளே அது ஃபுல்லாக தண்ணி வந்து அவரும் செத்துருப்பாரு. அதுக்கும் காரணம் அந்த ஃபேர்மேன் தான். இப்போ இதை பற்றி நம்ம எப்ஸ் டாட்ஜி கிட்ட, இப்போ நீ நான் இன்னொருத்த 3 பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்கோம், இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேர்மேன் வந்துடுறான். உடனே எப்ஸ் டாட்ஜி கிட்ட ஒரு கன்னை கொடுத்து, நீங்கள் 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, எக்காரணத்தை கொண்டு கீழே வராதீங்கன்னு சொல்லிட்டு கீழே போகிறா. இப்போ கீழே போனவன் அந்த கப்பலுக்கு ஒரு பாம்பை செட் பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஃபேர்மேன் கீழே போகிறேன்னு கிளம்ப டாட்ஜ் அவனை விட மாட்டேங்கிறான். இப்போ 2 பேருக்கு சண்டை வர அந்த டாட்ஜ் அந்த ஃபேர்மேனை சுட்டுட்டு கீழே போகிறான். ஆனால் பார்த்தா அந்த ஃபேர்மேன் சாகவே இல்லை. இப்போ டாட்ஜ் எப்ஸ் கிட்ட வந்து நான் ஃபேர்மேனை கொண்டுட்டேன்னு சொல்ல அந்த எப்ஸ் அதை நம்பவே இல்லை. ஏன்னா அவங்க டீமில் என்ன 3 பேர் உயிரோட இருக்காங்கன்னு சொன்னால, அந்த 3வது ஆள் எங்கன்னு அவன் கேட்கவே இல்லை. பார்த்தா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ஃபேர்மேன் தான் டாட்ஜை கொண்டுட்டு அவன் ஃபேஸில் இங்கே வந்திருப்பான். இப்போ அவன் ஒரிஜினல் ஃபேஸை காட்டுறான். இப்போ மொத்த பேரே அந்த ஃபேர்மேன் எதுக்காக வர வச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் நிறைய பாவத்தை பண்ணிட்டு செத்து மேலே போகும்போது அவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கப்பல் ஃபுல்லாக கரப்டட் சோல்ஸை கொண்டு வரணும், அவங்கள நரகத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கான பனிஷ்மெண்ட்டு. ஆனால் அந்த சின்ன பொண்ணு செத்தால, அவன் ஒரு கரப்டட் சோலாக இல்லாததுனால அவனால் அதை பண்ண முடியல. இப்போ அவன் எப்ஸ் கிட்ட நீ அந்த கப்பலுக்கு பாம் வைக்காத, நீ இங்கிருந்து கிளம்பிடு, வேற யாராவது இங்கே வரும்போது அவங்கள கொண்டு நான் என் டார்கெட்டை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 2 பேருக்கு சண்டை வர ஒரு கட்டத்தில் எப்ஸ் அவனை சமாளித்து அவள் செட் பண்ணால அந்த பாமை வெடிக்க வச்சிடறா. அதில் அந்த ஃபேர்மேன் கப்பலோடு சேர்ந்து எரியிறான். ஆனால் எப்ஸ் எப்படியும் நீந்தி தப்பிக்கிறா. அவளுக்கு அந்த சின்ன பொண்ணோட ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு ஹாரர் கதை தான்.
இதில் கடலுக்குள்ளே வச்சு இவங்க அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.